மங்கோலிய மாடல் அழகியான அல்தான் துயா மலேசியாவில் கொலை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையில் இருந்து முன்னாள் பிரதமர் நஜீப் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அல்தான் துயா குடும்பத்தினர் தற்போது வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நஜீப் உட்பட முக்கிய பிரமுகர்கள் அல்தான் துயாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அல்தான் துயா குடும்பத்தினர் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என விடுத்திருந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அல்தான் துயா கொலையுடன் சம்பந்தப்பட்ட வழக்கின் விசாரணையை மீண்டும் தொடங்க அரசு தரப்பு எந்தவொரு எதிர்ப்பும் தெரிவிக்காததால் வரும் அக்டோபர் 16ஆம் தேதி உயர்நீதிமன்ற நீதிபதி நோ லிசா ஒஸ்மான் முன்னிலையில் முதற்கட்ட விசாரணையில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்தான் துயா குடும்பத்தினருக்கு ஆதரவாக பிரபலமான வழக்கறிஞர் சங்கீத் கவுர் ஆஜராகிறார். சங்கீத் கவுர் பிரபல வழக்கறிஞரும் டிஏபி கட்சியின் மூத்த தலைவருமான டத்தஸ்ரீ கர்பால் சிங்கின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுவதும் மொத்தம் 42,807 பேர் வேலை இழந்ததாக இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோவின் புள்ளி விவரங்களின்படி பாதிக்கப்பட்டவர்களில் 40.85 விழுக்காட்டினர், அதாவது 17,485 பேர் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டதாலும் மற்றும் நிறுவனங்களின் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளாலும் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் 12,844 பேர் சம்பந்தப்பட்ட 30 விழுக்காட்டுடன் அதிகபட்ச வேலை இழப்புகள் பதிவாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து சிலாங்கூரில் 12,360 வேலை இழப்புகளும், ஜொகூரில் 3,468 வேலை இழப்புகளும் பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலாய் வாக்காளர்களின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள கூட்டணியின் ஒற்றுமையை பாதுகாப்பது அவசியம் என்றும், எனவே பெர்சாத்து பெரிகாத்தான் நேஷனலில் நீடிக்க வேண்டும் என்று தமது கட்சி விரும்புவதாகவும் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் பெர்சாத்து பெரிகாத்தான் நேஷனலை எதிர்ப்பதற்கு அல்லது கூட்டணியின் தற்போதைய போக்கிற்கு எதிராக மிகவும் மோதல் போக்கை கடைபிடிக்க தேர்ந்தெடுத்தது போல் தமக்கு தோன்றுவதாக அவர் குறிப்பிட்டார். தங்கள் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. பெர்சாத்து பெரிகாத்தான் நேஷனலில் நீடிக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறோம். நீக்கப்பட்ட உறுப்பினர்களை வரவேற்கவே விரும்புகிறோம். இந்த பிரச்சனைகள் முறையாக கையாளப்படுவதை உறுதி செய்ய விரும்புகிறோம் என்று உத்துசான் மலேசியாவுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பெர்சாத்து தனது ஆணவமான அணுகுமுறையை தொடர்ந்தால் அது நாட்டின் அரசியல் களத்தில் தனது இடத்தை இழக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். வரவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலுக்கு முன்னதாக ஜொகூர் மந்திரி பெசார் ஓன் ஹபீஸ் காசியுடன் விவாதிப்பதற்கான அழைப்பை முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லி மாலிக் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டுள்ளார். புத்ரி வங்சா தொகுதிக்கான பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மஸ்லி, ஜனநாயகத்தின் மீதான மரியாதையின் காரணமாகவும் மக்களிடையே அதிக அரசியல் முதிர்ச்சியை வளர்ப்பதற்கு விவாதங்கள் ஒரு தளமாக செயல்பட முடியும் என்ற தனது நம்பிக்கையின் காரணமாகவும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட இந்த விவாதம் கணிசமான பொது கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் அவரது பங்கேற்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு கட்சிகள் அவரை தொடர்பு கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிகுந்த பணிவுடனும் மரியாதையுடனும் ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் கொள்கைகளின் வழிகாட்டுதலின்படியும் இந்த அழைப்பை அல்லது சவாலை தாம் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறினார். இறைவன் நாடினால் இந்த விவாதத்தை அல்லது உரையாடலை மக்களுக்கு கல்வி புகட்டவும் முதிர்ந்த அரசியல் கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் ஒரு தளமாக நாம் ஒன்றிணைந்து உருவாக்கலாம் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். ஜாவியில் இருந்து புக்கிட் தம்பூன் நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு விரைவு சாலையில் அஜாக்கிரதையாக வாகனங்களை ஓட்டியதாக கூறப்படும் 2 வாகனங்களின் ஓட்டுநர்களை அந்த சம்பவம் குறித்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து காவல்துறை தேடி வருகிறது. 2 நிமிடம் 43 வினாடிகளை கொண்ட அந்த காணொலி நேற்று இரவு 8:30 மணிக்கு முகநூலில் பதிவேற்றப்பட்டதாக செப்ராங் பிராய் தெற்கு பகுதி காவல்துறை துணை தலைவர் நோராஸ்மி அப்துல் கபார் தெரிவித்துள்ளார். ஜாவியில் இருந்து புக்கிட் தம்பூன் வரை NSE சாலையில் ஒரு டொயோட்டா ஹைலக்ஸ் மற்றும் ஒரு ப்ரோட்வா வீவா ஆகியவை அஜாக்கிரதையாக பந்தயம் போல ஓட்டப்படுவதை அந்த காணொலி காட்டுகிறது. அஜாக்கிரதையான மற்றும் ஆபத்தான வாகனம் ஓட்டுதலுக்காக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 42 ஒன்றின் கீழ் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக நொராஸ்மி தெரிவித்தார்.
பட்டாலிஞ்சேயா பண்டார் சன்வேயில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று காலை வெளிநாட்டு பெண் ஒருவர் பலத்த காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். காலை சுமார் 11 மணி அளவில் இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக பட்டாலிஞ்சேயா காவல்துறை துணைத் தலைவர் எம் ஹுசைன் சலாஹுடீன் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். ஒரு காவல் குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர் சடலமாக கிடப்பதை கண்டதாக அவர் கூறினார். முதற்கட்ட பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவரின் உடலில் பல காயங்களுக்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட 20 வயதுடைய அந்த நபர் பெட்டாலிஞ்சேயாவில் உள்ள ஒரு தனியார் உயர்கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவி என்பதும் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். விசாரணைக்கு உதவுவதற்காக 20 வயதுடைய ஒரு வெளிநாட்டு ஆண் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டதாக பெர்னாமா நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது. விசாரணைக்கு உதவும் வகையில் தடயவியல் குழு பல பொருட்களையும் கைப்பற்றியதாக ஹுசைன் தெரிவித்தார். இச்சம்பவத்திற்கான நோக்கம் இன்னும் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றத்திற்காக விசாரிக்கப்பட்டு வருகிறது. பிரேத பரிசோதனைக்காக பாதிக்கப்பட்டவரின் உடல் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது என்று ஹுசைன் கூறினார். கணினி பராமரிப்பு பணிகளை எளிதாக்கும் பொருட்டு குடிநுழைவுத்துறை நாடு முழுவதும் உள்ள 71 கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகங்களில் உள்ள கடவுச்சீட்டு சேவை மையங்களை ஜூன் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக தற்காலிகமாக மூட உள்ளது. தனது முதற்கட்ட பணிகளில் குடிநுழைவுத்துறை தலைமையகம் ஜலான் டூத்தா, கிளானா ஜெயா, KLIA மற்றும் மலாக்காவில் உள்ள கிளைகள் ஆகியவை அடங்கும் என்று இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்றில் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. புடுரயா, ஜொஹூர் பாரு, பாசிர் கூடாங், ஸ்ரம்பான், ஈப்போ, சுங்கைப்பட்டாணி மற்றும் சப்ராங் பராய் ஆகிய இடங்களில் உள்ளவை உட்பட 9 நகர்ப்புற மாற்று மையங்களும் இதில் அடங்கும். அக்காலகட்டத்தில் நேரில் மற்றும் மை ஆன்லைன் பாஸ்போர்ட் வழியாக கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதும் கடவுச்சீட்டு அச்சிடும் சேவைகளும் கிடைக்காது என்றும் அத்துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்களின் கடவுச்சீட்டு தேவைகளை முன்கூட்டியே திட்டமிடுமாறும் முழு விவரங்களுக்கு துறையின் அதிகாரப்பூர்வ வழிகளை பார்க்குமாறும் அது கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.